எல்லாருக்கும் வணக்கம். நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை எதுவுமே சேர்க்காம ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸ் மட்டும் வச்சு ஒரு ப்ரோட்டீன் ரிச் லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மக்கானா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது நல்லா ரோஸ்ட் பண்ணி மொறுமொறுன்னு வர அளவுக்கு வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். திரும்ப அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் பாதாம், அது கூடவே கொஞ்சம் நிலக்கடலை, கொஞ்சம் பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா முறுமுறுன்னு வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு பல்லாக கீறின தேங்காய் கொஞ்சமும், அது கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். முந்திரியை நான் கடைசியாக சேர்த்துக்கிறேன், ஏன்னா முந்திரி ஏற்கனவே கொஞ்சம் வறுத்துருக்கு. முன்னாடி போட்டால் ரொம்ப கருகி போயிடும், அதனால் கடைசியாக சேர்த்துக்கிறேன். தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் முந்திரியும் வறுத்துட்டு அதையும் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பொருட்களோடு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு பொடியானதும் அது கூட நான் ஒரு 5 பேரிச்சம்பழம் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் காஞ்ச திராட்சையும் போட்டிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அப்படி கையால் உருட்டினாலே நல்லா உருட்ட வரும். உருட்டி எடுத்து வச்சிட்டோன்னா ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கும் சரி, டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களும் சரி இதை எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன் ரிச் இருக்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.